உண்மை டெய்லி விழுவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? என்ன இது நம்மளை சுற்றி ஒரே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. என்ன சுற்றி இந்த சைடு போனால் வார்த்தையை பேசுகிறாங்க, அந்த சைடு போனாலும் வார்த்தையை பேசுகிறாங்க. என்ன நம்ம தான் ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம நல்லது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி மட்டும் எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லல, எல்லா இடமும் நம்மளை சுற்றி ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பவுல் 2 கொரிந்தியர் 4:8 சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு நெருக்கமோ வரும்போது உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம், உடனே நம்ம அழுது அதுக்குள்ள டிப்ரெஷன்ஸில் போயிடுறோம். ஆனால் நம்ம பவுல் மாதிரி தைரியமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு பிரச்சனை சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் கேள்விகள் கேளுங்க, எவ்வளோ வேணாலும் என்னை காயப்படுத்துங்க, ஆனால் உங்கள் காயம் என்னை ஒன்றும் கஷ்டப்படுத்தாது. ஏன்னா எனக்குள்ள ஆண்டவருடைய சமாதானம் இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு கலக்கம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க அமைதியாகிடுவாங்க. என்னடா அது இவ்வளோ பண்ணியும் நம்ம அவங்களுக்குள்ள ரியாக்ஷன்ஸே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமைதியாகிடுவாங்க. ஆண்டவர் அதை மாற்றுவார். நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் தெய்வம் உங்களே ஆசிப்பராகாமே.